ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நெல்லிக்காயை வச்சு சட்னி எப்படி செய்கிறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க இந்த ஹெல்த்தி அண்ட் குயிக் ரெசிபி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கிங்க. காரத்திற்கு ஏற்ற போல் வரமிளகாயை சேர்த்திட்டு வறுத்து அது ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டுங்க. சேம் பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, கூடவே ஃப்ரெஷ்ஷான 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துகிட்டு அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிங்க. சேம் பேனில் 100 கிராம் அளவுக்கு நெல்லிக்காயை கட் பண்ணி உள்ளே சேர்த்திக்கலாங்க. இதை 2 to 3 மினிட்ஸ் அளவுக்கு குக் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு குக் ஆனதுக்கப்புறங்க 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான துருவன தேங்காயும் சேர்த்தி நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது எல்லாம் ஆறுனதுக்கப்புறங்க ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கிங்க. இப்போ சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு, புளிப்பு சுவையை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக வெல்லமும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்தி லைட்டாக தண்ணி சேர்த்தி அரைச்சி எடுத்துக்குங்க. நல்லா சூடான சாதத்தோடு இந்த நெல்லிக்காய் சட்னியும் கொஞ்சமாக நல்லெண்ணெயும் சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். அமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.